வீட்டில் மீதியாக இருக்கிற இந்த பழங்களை வச்சு எப்படி நம்ம வாழைப்பழ போண்டா செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வாழைப்பழங்களை மிக்சி ஜாரில் தோல் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் உடைச்சு போட்டுக்கோங்க, பிச்சு போட்டுக்கோங்க, மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாழைப்பழங்களை மிக்சி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு 4 ஏலக்காயை போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். இது நம்ம இனி இதை மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இது நம்ம இனி ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துருவின தேங்காவை நம்ம இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வரணும். இனி இதை நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாருமே சேனல் பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமாட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு உருண்டைகளா போட்டு எடுத்துக்கலாம். மெதுவா சேர்த்துக்கோங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட்டான கிறிஸ்பியான வாழைப்பழ போண்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.